மீனா, வீட்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. காலையில இருந்து அம்மாவை காணோம். வீட்ல இருக்க எல்லாரும் அவங்கள தேடிட்டு இருக்கோம். காலையில இருந்து அம்மாவை யாருமே பார்க்கல. சமையல் பண்ணி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ காரைக்குடி போனது ஏன் என்கிட்ட சொல்லல மீனா? நான் காரைக்குடி போயிருக்கேன்னு யார் சொன்னா? அம்மாச்சி தான் சொன்னாங்க. நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். என்ன காணும்னு என் புருஷன் வருத்தப்பட்டாரா? ஆமா அத்தை, மாமா இடிஞ்சு போய் உட்காந்துருக்காராம். ஐயோ அத்தை, நீங்க வேற, உங்களை காணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களாம். இப்பதான் எல்லாருக்கும் என்னோட அருமை தெரியுதா? எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டோம்ப்பா. அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியல. டைம் வேற போயிட்டே இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேண்டாம்ப்பா, நாமளே தேடிக்கலாம். நேரம் ஆக ஆக பயமா இருக்குல்ல அம்மாச்சி. கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் சரியா இருக்கும். அம்மா வந்துட்டீங்களா? எங்கம்மா போனீங்க? சொல்லாம கொள்ளாம எங்கம்மா போனீங்க? எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் இப்படியாம பண்ணுவீங்க? எங்கேயாச்சும் போனா சொல்லிட்டு போக வேண்டியதானே? இப்படிதான் எங்க எல்லாரையும் தெரு தெருவா தேடி அலைய வைப்பியா? நான் கோவிலுக்கு தான் போயிருந்தேன். இவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட பேசாம இருந்ததுக்கு நியாயமான காரணம் இருக்கு. கதிர்க்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அமைதியா இருந்த பாரு, அது தப்பு தானே? நீ இப்படி மறைச்சு வச்சிருந்ததுக்கு என் இடத்துல வேற யார் இருந்தாலும் கோவம் தான் பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நாடகம் போடுறத இதோட நிறுத்திக்கோ. இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தனா நாளைக்கு நீ நிஜமா காணாம போனா கூட யாரும் உன்னை தேடி வரமாட்டாங்க. எல்லா அடியும் வாங்கிட்டு நான் இந்த வீட்டுல இருக்கேனே, அது உங்களுக்கு பெருசா தெரியலையா? நான் பண்ணது தப்புதான். உங்களுக்கு சொல்லாம நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தப்புதான். அதை நான் மறைச்சதும் தப்புதான். சந்தர்ப்ப சூழ்நிலை, என் கூட பிறந்தவங்களோட கௌரவம், என் அண்ணன் பொண்ணோட வாழ்க்கை, இதெல்லாம் யோசிச்சுதான் நான் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன்.